இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு இதோட இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேஸ்ட் தெரியும். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 kg அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி சேர்த்து ரொம்ப மையா இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை தூர ஊற்றிட்டு இந்த மாதிரி 1-2 மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு 1 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும். கொதிச்சு வரும்போது கரெக்டாகிடும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இதில் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.